ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டே நாங்கள் ஃபுல்லாக அங்கே உண்ணாவிரதம் இருந்தோம். அது எங்களுக்கு எதுலையுமே எங்களுக்கு உடன்பாடு ஏற்படாத நிலையில தான் இன்னைக்கு 3 வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணிருக்கோம். நீங்களாம் நினைக்கலாம் என்ன இவங்க சும்மா போராட்டம் சொல்லி சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்குலாம் அது வேற இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தங்க ஃபேமிலி பின்னாடி அவங்க பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு அவங்க ஃபேமிலி இருக்குது, ஃபீட் பண்ணுற மதர் இருக்காங்க, கன்சீவா இருக்கவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ல இருந்து தான் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஃபெமினியஸாக இருக்காங்காட்டி எல்லாத்துக்கும் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த எல்லாம் எதிர்ப்பையும் மீறி தான் வந்து இந்த இருக்கிற இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கோவிட் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபுல்லாக கோவிட் டியூட்டியை பார்த்த நிறையா ஸ்டாஃப் இங்கே எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அந்த கோவிட் டியூட்டியில் கூட கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி 20,000 வந்து ஊக்கத்தொகை கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த ஊக்கத்தொகை கூட நிறையா ஸ்டாஃப்ஸுக்கு வந்து கிடைக்காத ஸ்டாஃப்ஸ் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட விட்டுட்டு தான் நிறையா ஸ்டாஃப்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கோவிட் டைம்லலாம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகி அடுத்த நாள் போன ஸ்டாஃப், அதே மாதிரி கன்சீவாக இருந்து அபார்ஷன் ஆன ஸ்டாஃப், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க லைஃப்க்கு பின்னாடியும் நிறைய பேக்ரவுண்டோட தான் எல்லா ஸ்டாஃப்ஸ் இருந்துட்டு இருக்கோம். ஆனாலும் கூட நாம வந்து இந்த இடத்துல சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் எம்ஆர்பிக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். எம்ஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல நல்ல சேலரியோட 40,000 50,000 சொல்லிட்டு இருந்த நிறைய பேர் கூட அந்த வேலை வேண்டாம், சரி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, இனி நம்மளோட லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்து ஆனால் இப்போ அவங்க நினைச்சு ஃபீல் பண்றாங்க, ஐயோ நம்ம அதுலேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற நிறைய ஸ்டாஃப்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எங்க கூட எம்ஆர்பி கிடைச்சாலும் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன ஃபாரினுக்கு இல்லை இன்னும் ப்ரைவேட்லேயே நல்ல வேலைக்கு போன நிறைய ஸ்டாஃப்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரணும், நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து ஏதாவது சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற நோக்கத்தோட நாங்கள் வந்து, ஆனால் நாங்கள் இன்னும் 18,000 சம்பளத்திலேயே தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை. இதுதான் நாங்கள் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேலரி கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் கேட்கறது எங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை நாங்கள் கேட்டு போராடிட்டு இருக்கோம். ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு டெத் ஆனவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு 20 லட்சம்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு காசு இருக்கு. அப்படிங்கும்போது எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் காசு இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 18,000 சம்பளங்கிறது இது சும்மா ஒரு இன்டர்வியூ வச்சு எடுத்து நாங்கள் வந்தவங்க கிடையாது. நாங்கள் முறையா தேர்வு எழுதி எம்ஆர்பி அப்படிங்கிற அந்த தேர்வு எழுதி கவர்மெண்ட் மூலியமா நாங்கள் போஸ்ட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு தான். ஆனால் எங்களை மாதிரியே எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி வந்த மற்ற கேட்டர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே சேலரி எடுத்த உடனே ரெகுலர் பேல இருக்கு. ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த ரெகுலர் பே இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட ஒரே ஒரு மனம் இருக்கும். அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவ்னாலும் சரி, லீவ் நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கான சம்பளத்தை கொடுக்காத பட்சத்துல எப்படி அவங்களால வீட்டுல இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும்? அதனால இந்த கோரிக்கை மட்டும் தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொன்னு கேட்கிறோம். கவர்மெண்ட் வந்து நிறைய எங்களுக்கு ஃப்ரீ ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கொண்டு வராங்க. இப்போ ஃப்ரீ பஸ், ஃப்ரீ இது அது அப்படின்னு சொல்லி நிறைய கொண்டு வராங்க. நாங்கள் கேட்குற ஒன்று தான், எங்களுக்கு தேவையான அந்த சம்பளத்தை நீங்க கொடுத்துருங்க. எங்களுக்கு அந்த ஃப்ரீ எல்லாம் கூட வேணாம், இலவசங்கிறத நாங்கள் எங்களுக்கு வேணாம். ஆனால் அதுக்கு பதிலாக எங்களுக்கு தேவையான எங்களோட உரிமையா இருக்கிற இந்த அடிப்படை இதை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டாலே மற்றதெல்லாம் நாங்களே கூட காசு கொடுத்து கூட நாங்கள் போய்க்குவோம். அதனால எங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு சில அம்சங்களை வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணி எங்களுக்கு சேர வேண்டிய ஒரு சில இந்த வாய்ப்புகளை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறோம். நாங்கள் இது வந்து யாரோட தூண்டுதலின் பேரும் நாங்கள் கேட்க கிடையாது. எங்களுக்குன்னு இருக்கிற அந்த வருத்தத்தை நாங்கள் கவர்மெண்ட்டை சொல்றோம். கண்டிப்பா நீங்க நடந்து பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ரொம்ப நன்றி.